ஹலோ ஆல், வெல்கம் டு மஹிஸ் மேக்ஸ் அகாடமி. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நாம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல ரிப்பீட்டடா கேட்ட ஒரு 2 ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். 12 மனிதர்களும் 16 மாணவர்களும் சேர்ந்து ஒரு வேலையை 5 நாட்களில் முடிப்பர். 13 மனிதர்களும் 24 மாணவர்களும் சேர்ந்து அவ்வேலையை 4 நாட்களில் முடித்தால் தினமும் மனிதனும் மாணவனும் செய்யும் வேலையின் விகிதம் காண்க. அதாவது பாத்தீங்கன்னா 12 மனிதர்கள்ங்கிறத மென்னு எடுத்துக்குவோம் நம்ம. அதே மாதிரி 16 மாணவர்கள் பாய்ஸ் எடுத்துக்குவோம். சோ 16 பாய்ஸ் சேர்ந்து எத்தனை நாள்ல கம்ப்ளீட் பண்றாங்க? 5 days. சோ ஒர்க்குங்கிறப்ப அதை நம்ம என்ன எடுத்துக்கோம்? 1/5 எடுத்துக்கோம். ஓகேங்களா? அதே மாதிரி அடுத்து இன்னொரு கண்டிஷன் என்ன சொல்லிருக்காங்கன்னா 13 மனிதர்கள் அண்ட் 24 மாணவர்கள் இல்லையா? அவங்க 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாள்ல கம்ப்ளீட் பண்றாங்க? 4 days. சோ 1/4 எடுத்துக்கோம். ஓகேங்களா? இப்ப என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா இதுல இந்த டினாமினேட்டர்ல உள்ள வேல்யூவை அதர் சைடு கொண்டு போறோம். அப்படி கொண்டு போனோம்னா எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா 5 into 12m plus 16b கிடைக்கும், ஈக்குவல் டு 1 வரும். அதே மாதிரி இந்த ஈக்குவேஷன் எப்படி சேஞ்ச் ஆகும்னா 4 into 13 men plus 24 boys ஈக்குவல் டு 1. இப்ப பாத்தீங்கன்னா எதுக்காக இந்த மாதிரி எழுதணும்னு பாத்தீங்கன்னா 2 சைடுமே 1ங்கிற வேல்யூ ஈக்குவலா வருது. சோ இந்த 2 வேல்யூ அப்ப என்னவா தான் இருக்கும்? ஈக்குவலா இருக்கும். ஏன்னா இதோட வேல்யூ 1, இதோட வேல்யூ 1. சோ இப்ப என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா இந்த 2 ஈக்குவேஷனை ஈக்குவேட் பண்ணி தான் அவங்க 2 பேருடைய ரேஷியோ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். வாங்க சால்வ் பண்ணலாம். சோ இந்த மாதிரி தான் நம்ம ஈக்குவேட் பண்ண போறோம். ஈக்குவேட் பண்ணிட்டு இப்ப அதை 5 எல்லாம் உள்ள மல்டிப்ளை பண்ணி போறோம். இங்க 4 எல்லாம் உள்ள மல்டிப்ளை பண்ணி போறோம். அப்படி பண்ணிட்டோம்னா என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 60 men plus 80b equal to 52 men plus 96 boys கிடைக்கும். இப்ப b எல்லாம் ஒரு சைடும் m எல்லாம் ஒரு சைடும் எடுத்துக்க போறோம். அப்படி எடுத்தோம்னா 60 men minus 52 men equal to 96b minus 80b கிடைக்கும். இதுல இருந்து ஃபைனலா 8 men equal to 16 boys கிடைக்கும். இதுல இப்ப என்ன பண்ண போறோம்னா நம்பர்ஸ் ஒரு சைடும் men and boys ஒரு சைடும் எடுத்துக்க போறோம். அப்படி எடுத்தோம்னா m by b equal to 16/8 கிடைக்கும். இங்க 2/1 கிடைக்கும். சோ இதை ரேஷியோல எழுதணும் அப்படின்னாக்க 2:1. அவங்க கேட்ட ரேஷியோவை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இதே மாதிரி இன்னொரு ப்ராப்ளம் இருக்கு, அதையும் பார்த்துட்டு வீடியோ க்ளோஸ் பண்ணுங்க. இப்போ செகண்ட் ப்ராப்ளம். ஏ என்பவர் ஒரு வேலையை 20 நாட்களிலும் பி என்பவர் அதே வேலையை 30 நாட்களிலும் செய்து முடிப்பார்கள். அவ்விருவர்களும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? இதான் கொஸ்டின். இப்ப பாத்தீங்கன்னா ஏ 20 daysல கம்ப்ளீட் பண்றாரு, பி 30 daysல கம்ப்ளீட் பண்றாரு. சோ இந்த டேஸ்ல இருக்கிறது ஒர்க்குக்கு சேஞ்ச் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? நம்ம 1/20 எழுதுவோம். அதே மாதிரி இதை 1/13 எழுதுவோம். இப்ப 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்றாங்கிறப்ப 2ஐயும் ஆட் பண்ணுவோம் இல்லையா? சோ சேம் தான். சோ 1/20 பிளஸ் 1/30 ஆட் பண்ணோம்னா எல்சிஎம் எடுத்து ஆட் பண்ணுவோம். இதை சோ அப்படி ஆட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா 30 plus 20/600 வரும். So the final answer 550/600 வரும். இது சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு 1/12 கிடைக்கும். சோ 2 பேரும் சேர்ந்து எவ்வளவு ஒர்க் பண்ணுவாங்க? 1/12 ஒர்க் பண்ணுவாங்க. இதே டேஸ்க்கு கன்வெர்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? நம்ம ரெசிப்ரோக்கலா மாத்துவோம். சோ 12 days. அவங்க 2 பேரும் சேர்ந்து 12 daysல அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. நாம சால்வ் பண்ணிட்டோம். இது போல மேலும் வீடியோக்களை பார்க்கறதுக்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.